யூடியூப் சேனல்கள் நிறைய போலியான செய்திகள் ஃப்ராடுலண்டான நியூஸை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். இந்த அழகுன தர்பூசணி திருந்துற மாதிரியே தெரியல, யார்கிட்டயாவது வம்புழுத்துக்கிட்டே தெரியுது. இப்போ இடையில விஜய் டிவியில் வம்புழுத்து இப்போ கொஞ்ச நாள் கூட ஆகலை, திருந்திருச்சு, ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் இது மட்டும் தான் போடுதுன்னு பார்த்தா இப்போ அடுத்து ஒரு வம்புழுத்துட்டு வந்து நிற்கிது. அது என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவன் ஆரம்ப காலகட்டத்தில் என்னதான் அந்த இன்ஸ்டாகிராமில் லூஸ்தனமாக வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆனாலும், இந்த யூடியூப் சேனல்ஸ் இவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தால் இவனை கொஞ்சம் வளர்த்து விட்டாங்க. ஆனால் இப்போ இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் தெரியுமா? அதாவது தன்னை வளர்த்து விட்டவனே இது பண்ணாங்களா, அந்த வளர்த்த கடா மாறில் பாயிறதும்பாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் இப்போ இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னா, தன்னை வளர்த்து விட்ட அந்த யூடியூப் சேனல்ஸ்லேயே அவங்களே இப்போ யூடியூப்ல இருக்கவங்கலாம் ஃப்ராடு பசங்க. யூடியூப் சேனல் அப்படின்னாலே முக்காவாசி ஃப்ராடாக தான் இருக்கு. ஃபேக்காக இது போட்டு ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர் அப்படிங்கிறவனை வளர்த்து விட்டதுக்கு இப்போ இவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? எதுக்காக நீங்கள் வளர்த்து விட்டீங்க, ஏன் இப்போ நீங்கள் பாடுபடுறீங்கிறது உங்களுக்கே இந்த இன்டர்வியூ எடுத்த சேனல்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய சேனல்ஸ் அவனை கூப்பிட்டு கலாய்ச்சிருந்தாங்க. அந்த சேனல்ஸ் மேலே இவனுக்கு ரொம்பவே வன்மம். அதாவது இன்டர்வியூக்கு இப்போ நிறைய பேர் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுதான் இவனுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்டர்வியூக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்கன்னா நான் பெரிய ஆளாக இருக்கான், எனக்கு நல்ல வருமானம், இப்போ வருமானம் நின்று போனதுனால மட்டும்தான் இந்த திவாகருங்கிற இந்த ஒரு நபர் இப்போ திரும்ப ஒரு கான்செப்டோட வந்திருக்காரு, யூடியூபர் அடிக்கிறதுக்கு. விவரமா பிரில்லியண்டா யாரை கூப்பிட்டா வியூஸ் போகும், இவங்களை கூப்பிட்டா நம்ம சேனல் டெவலப். ஏன்னா அப்படின்னா இன்னொரு யூடியூப் சேனலில் கூப்பிட்டு எதுக்காக யூடியூபரை பற்றி இப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஏகப்பட்ட பேரை வாழ வச்சுருக்கு. ஓகேவா? ஏகப்பட்ட கலைஞர்களை உருவாக்கியிருக்கேன்னே சொல்லலாம். ஏகப்பட்ட பேர் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணி அது மூலமாக சினிமாவுக்கு போனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யூடியூப்பால் கிட்டத்தட்ட கொஞ்சம் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட ஆக்டிங் ஸ்கில், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இந்த படத்தோட சீன் பண்ணுறேன், இப்படி எடுத்து ரீக்ரியேஷன் பண்ணி தான் வளர்ந்தேனே தவிர. அது என்னமா அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். நீ யூடியூப் சேனலால் வளர்ந்த, அந்த யூடியூப் சேனலால் வாழ வச்சது ஏகப்பட்ட பேரை. நீ இப்போ என்ன சொல்கிற, யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாம் ஃப்ராடு பசங்க, யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாரும் என்னை பற்றி தப்பாக அதாவது உன்னை பற்றி தப்பாக பேசினாலே அவன் ஃப்ராடு பையன், அப்படி தானே? கடைசியாக நீ யாரை சொல்லியிருக்கனா, ஜெய்மணிவேலை சொல்லியிருக்க. ஜெய்மணிவேல் ஒன்னா நம்பர் ஃப்ராடு யூடியூப் சேனல். ஓகேங்களா? உன்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து உன்னோட ஒரு இதை வெளிச்சம் போட்டு காட்டான். அதனால அவனை ஃப்ராடு பையன்ட்ட. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உன்னை ஃப்ராடு பையன்னு யாராவது சொன்னால் உன்னை என்ன சொல்ல, ஐயோ மக்களே என்னை கொள்றாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன். என்னெல்லாம் நடித்த, கொஞ்சம் நஞ்சம் நடிப்பாக நடித்த. அதாவது நீ இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு சேனல்ஸுக்கு போயிட்டு காசு வாங்கிட்டு நீ போயிட்டு அவங்களே குறை சொல்கிறது தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அந்த வரும் பார்த்துக்கோ. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் மக்களே, இவன் இடையில நான் இவனை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேறு கண்டென்ட்டுக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணி இருக்கும்போது அந்த லூஸ்தனமாக பாட்டு பாடி செஞ்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த ஏதோ இந்த 3 படத்தில் உள்ள பாட்டை பாடி இது பண்ணிகிட்டு இருந்தான். சரி இவன் பழைய வெடிக்கிறதுத்தனமாக தானே பண்ணிகிட்டு இருக்கான், போட் பண்ணட்டும்னு விட்டுட்டேன். ஓகேவா? அது போக வேறு ஒரு ஸ்கேம் சம்மந்தமான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு அந்த இதை பூரம் திரட்டிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு இது, அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காண்டி அதுக்கான அந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் தான் இவன் திரும்ப இந்த மாதிரி வந்துட்டான். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுனால அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்க வேண்டியதாகிடுச்சு. நம்ம ஃபேஸ்புக் அந்த பேஜோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம போட்டிருப்போம், என்னடா இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தால் ரிலீஸ் ஆகலையடா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகும், நீங்கள் பார்க்கலாம். அது என்ன ஸ்கேம்னு உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் உள்ளே போயிடுவாங்க. நிறைய பேரில் ஒரே ஒரு நபர் உள்ளே போவார். இவ்வளோ நாள் ஆடு நாட்டு எல்லாத்துக்கும் அவருக்கு பதிலடி இருக்கும். ஓகே நண்பா, இப்போ இந்த விஷயத்துக்குள்ள வந்துடுவோம். இவ்வளோ நாள் அந்த யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்தீங்களா, உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ உங்களை கேவலப்படுத்தி தான் அவன் பேசியிருக்கான். அதாவது உங்களுக்கு சோறு போடக்கூடிய ஒரு தொழிலை கேவலப்படுத்தி பேசியிருக்கான் அவன். ஓகேவா? நீங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவனுக்கு 4000 5000 நீங்கள் கையில் கொடுத்து அவனுக்கு இப்போ கொஞ்சம் கையில் காசு வந்துருச்சு அப்படிங்கவும் ஆட்டமாக ஆடுறான். நான் ஃபிசியோதெரப்பி டாக்டருமா, நான் சம்பாதிப்போம். அப்புறம் எதுக்குங்க நீங்கள் வீடியோ போடுறீங்க, அப்புறம் எதுக்குங்க இன்டர்வியூ போகிறீங்க? இன்டர்வியூ போகாதீங்க, நீங்கள் ஃபிசியோதெரப்பி டாக்டராக போங்க, நீங்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள்,
உங்களுக்கு காசு வரும்ல, அதை வச்சு நீங்கள் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி ஆளெல்லாம் என்கரேஜ் பண்ணி வளர்த்து விடாதீங்க. இந்த இப்போ பார்த்தீங்களா, கடைசியில் யூடியூப் சேனல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து யார் தெரியுமா, இன்ஸ்டாவில் இருக்கவனை பூரா போய் அடிப்பான். இவனுக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சினா ஒன்றும் பெரிய செலிபிரிட்டி யாராவது கிடைக்காங்களான்னு பார்க்கான். இப்போ பெரிய செலிபிரிட்டி யாருமே இவங்கிட்ட போகிறதில்ல. அதாவது சாக்கடையில் கல்லெறிஞ்சா அது நம்ம மேலே தான் தெரிக்கும்னு சொல்லிட்டு யாருமே போகிறதில்ல. அதனால இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இந்த யூடியூபர்ஸ் மேலே பாய ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து இவன் வந்து மொத்த யூடியூபரையும் வந்து தப்பாக பேசியிருக்கான். அதனால எந்த யூடியூபர்ஸும் இனிமேல் இவனை கூப்பிட்டு வந்து வீடியோ அதாவது இன்டர்வியூ எடுக்காதீங்க. இவனை போட்டு அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த காசில், அதாவது நீங்கள் உங்கள் சோத்தை தின்னுட்டு உங்களுக்கே வந்து இவன் துரோகம் பண்ணுறாங்கிறது தான் உண்மை. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த விஷயம் யூடியூபர் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.